ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய கடைசி பொண்ணு. அவங்களுக்கு வந்து 9 வயசு. அவங்களோட ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் UNHCRால் எல்லா பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்களை செய்து முழுமையாக செய்து முடிக்கணும். அப்படியே எல்லாருக்குமே எல்லா பொருட்களும் எல்லாம் ஒன்றாயே சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை அவங்களுக்கு தேவையான என்ன செய்ய போகிறாங்களோ அவங்க எடுத்து அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறதுக்கு என்ன தேவையோ எடுத்து எல்லாத்தையும் ஒண்டா செய்து முடிக்கணும். அதில் என்னோடய பொண்ணு வந்து இது செலக்ட் பண்ணி இவங்களுக்கு இது பிடிச்சதுக்காகவே அவங்களே தான் எல்லாமே செய்தாங்க. இது வாங்கி அவங்க செய்து வந்து ஒரு கிழமையாச்சுது. அதனால் கொஞ்சம் தலையெல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. தலைமுடியெல்லாம் அவங்களுக்கு இங்கே வந்து வெள்ளைத்தோள்கள் எல்லாமே கூடுதலாக இப்படி முடியல இருப்பாங்க. அதனால் அவங்களும் தங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஒயிட் கலர் முடி தான் அவங்க வச்சுருக்குறாங்க. முடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பொம்மைக்குரிய கால் கூட அவங்களே அந்த எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணணும். பாருங்கள் காலுக்கு கூட அவங்க எப்படி எல்லாம் பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட ஒரு ஸ்கர்ட் குடவட்டு ஸ்கர்ட்டுக்கு இது உள்ளே எல்லாம் பஞ்சு தான் வச்சு செய்திருக்கு. இது ஃபுல்லாக இந்த பொம்மை ஃபுல்லாகவே பஞ்சு தான். பாருங்கள், அவங்க அந்த நகைக்காக நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது செயின் ஏதாவது இருக்கான்னு தேடி இருப்போம். அவங்க வந்து அந்த லேஸ் மாதிரி, இது வந்து ஒரு லேஸ் தான், அதை எடுத்து ஜாயின் பண்ணி செய்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கர்ட்டு தையல் ஊசி நூல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே தைச்சி போடுறதில்ல. இவங்க எல்லாம் என்ன வாங்க ஒரு துணியை வாங்குவாங்க, 2 சைட்டுக்கும் அடிச்சுட்டு அந்த அதே ப்ளவுஸ் தான் இது இந்த சைட்டுக்கு மட்டும் அடிச்சிருக்கும். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. அவங்க இதெல்லாம் வந்து இப்படி நேராக தான் இருந்துச்சு. அவங்க கொண்டு வச்சு ஒரே விளையாட்டு. அதனால் அவங்களோட தம்பி எல்லாருக்குமே காட்டி அதை வச்சு விளையாடினதில் கொஞ்சம் மடிஞ்சிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த சின்ன ஆக்களுடைய இந்த பதிவு இந்த பாருங்கள், நான் கூட அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். அந்த ஸ்கர்ட்டு இது வந்து ஸ்கர்ட்டு, இது ப்ளவுஸு, அதுக்கு இடையில் தான் இந்த பெலிட் வச்சுருக்காங்க. ஸ்கர்ட்டும் ப்ளவுஸையும் போட்டுட்டு இடுப்பில் பெலிட் மாதிரி. இங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் போயிருக்க இப்படி தான் அவங்க போவாங்க. ஆனால் இது வந்து நான் இருத்தி வச்சுருக்கிறேன் பொம்மையை. இப்படி ஃபுல்லு ஸ்கர்ட்டாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள் இன்னும் ஒரு அழகாக செய்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் தொடக்கூடாது, இப்போ தொடக்கூடாது, வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து இவங்க செய்த இந்த வீடியோவை வந்து எனக்கு எடுக்க முடியலை. ஏனெண்டா அங்கே இப்போ நாட்டில் நடக்கிற அந்த கொடிய நோயால் பள்ளிகளுக்கு வந்து பெற்றோரை அனுமதிக்கிறது இல்லை. நாங்கள் கேட்டில் விட்டுட்டு வர வேண்டியதான், அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதனால் அவங்களே தான் அது அங்கே செய்ய முடியும். நாங்கள் போயெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. பாருங்கள் என்ன அழகாக செய்திருக்கிறாங்கன்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எனக்கு ரொம்பவே இந்த க்யூட்டான இந்த டால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த டால் உங்களுக்கும் அந்த இந்த இந்த சின்ன வயசில் சின்னாக்கள் செய்திருக்கிற இந்த டால் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதை விட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடன் இணைந்திருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு என்னுடைய பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். இப்போ இது போன்ற குட்டீஸ் செய்கிற ஏதாவது சின்ன சின்ன இதுகள் இருந்தால் கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய இந்த அபியின் சமையல் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இருக்குது என்ன நிறையவே, ஆனால் போடலை. ஃபஸ்ட் டைம் இது அவங்களோட விருப்பத்தில் நான் இது போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட இந்த பதிவுக்கு நீங்கள் அவங்களோட இந்த திறமைக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. எப்பவும் என்னுடன் இணைந்திருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.